பாண்டியன் ஸ்டோர்ல மீனா கிட்ட செந்தில் இப்படி மாட்டோம்னு நினைக்கவே இல்ல. ஆமாங்க ஃபர்ஸ்ட் எத்தனை நம்ம முத்தோட ஃபேமிலி கட்டுறாங்க, எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பழனி சொல்றாரு சுகன்யா கிட்ட, நீ மாசமா இருக்கல இன்னும் எதுக்கு முடிச்சிட்டு இருக்க, போய் தூங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, ஏன்டா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு விடு அப்படின்றாங்க. உடனே சுகன்யா சொல்றாங்க, இல்ல நான் போனா தானே உங்க பையன் அங்க போக முடியும் அக்கா வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது குமார் வராரு. உடனே பாட்டி கேக்குறாங்க, நீ ஏன்டா அங்க போன அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு பழனி, ஆமா அதான் நான் போனா தான் சரவணன் கொஞ்சம் சிரிப்பா, அவன் சோகமா இருக்கான், அவனை பார்த்து ஃபேமிலி எல்லாரும் சோகமா இருக்காங்க, நான் போனா தான் கொஞ்சம் சிரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே குமார், ஏன் சித்தப்பா உங்களோட அக்கா பையன் சிரிக்கணும் அப்படின்றது இது பண்ணுங்க, உங்க அண்ணன் பையன் கஷ்டப்படலாம், அது உங்களுக்கு தெரியல, என்கிட்ட பெரியமா பெரியப்பா அப்பா யாரும் பேசல, அது உங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னா இதெல்லாம் யாரா பண்ணிக்கிறது, பண்ணியா பண்ணிக்கிற வேலை தானே அப்படின்னு சொல்றாங்க. அது குமார் ஒரு மாதிரி எடுத்து அதுல வந்து அவர் ஏந்து போயிறாரு. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம சரவணோட ஃபேமிலி கட்டுறாங்க. எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. சரவணனை சிரிக்க வைக்கிறதுக்காக எல்லாரும் ட்ரை பண்றாங்க, சிரிக்கவே இல்ல. ஒரு வழியா கதிர் வந்து ஆனா படத்துக்கு போலாமா நைட் ஷோ அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் வரல அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் மாறி மாறி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் சரவணன் சிரிக்கல. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழனி வந்து ஏதோ படத்துக்கு போன காமெடி பத்தி சொல்றாரு. அதை கேட்டு சரவணன் சிரிக்கிறாரு. ராஜி அரசி எல்லாருமே அவங்க சிரிக்கிறத பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மீனா வீட்டை கட்டுறாங்க. மீனா வந்து செந்திலுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. செந்தில் வராரு. இன்னும் தூங்கிடுவான்னு நினைச்சோமே, இன்னும் தூங்கல போல அப்படின்னு முறைக்கிறாங்க. மீனா உடனே செந்தில் சொல்றாரு, எதுக்கு வந்து முறைக்கிற, வெயிட் பண்ண போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆக போறாரு. உடனே ஃப்ரெஷ் ஆயிட்டு பிறகு மீனா கேக்குறாங்க, எங்க நீங்க வந்து லேட்டா வந்ததுக்கு அந்த பணத்தை விஷயத்தை கேட்க கூடாதுன்றதா, நான் எதையுமே மறக்கல, அந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் அதை இதை சொல்லி சமாளிக்கிறாரு. மீனாக்கு நம்பிக்கை வரல. நான் சம்பள காசு சேர்த்து வச்சது அப்படின்னு மீனா கேக்குறாங்க. நீங்க போனதே கொஞ்சம் நல்ல வேலைக்கு, அதுக்குள்ள எப்படி உங்களுக்கு அவ்வளவு காசு வந்து நீங்க எப்படி அவ்வளவு காசு எடுத்து லட்சக்கணக்கில் இருந்தது காசு அப்படின்னு சொல்றாங்க. உடனே செந்தில் சொல்றாரு, என்ன நீ சந்திக்கப்படுற இந்த விஷயத்தை இதோட விடு எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாங்க. அவட மறுநாள் காலையில எடுத்து மறுநாள் காலையில வந்து செந்தில் கேட்கிறாரு, என்ன நான் சமையல் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு. சமையலுக்கு ஒன்னும் ஹெல்ப் பண்ண வேணாம், நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லி திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப அவங்க அட்வைஸ் மேல அட்வைஸ் பண்றாங்க. லஞ்சம் வாங்குறது தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா, குடும்பத்துக்கு அசிங்கம், வெளியில தலை காட்ட முடியாது, போலீஸ் ஸ்டேஷன் வந்து புடிச்சு போடுவாங்க அப்படி அப்படின்னு சொல்றாங்க. செந்தில் ஒரு வழியா கோபப்பட்டு கொஞ்சம் நிறுத்தி, நான் லஞ்சமே வாங்கலன்னு சொல்றேன், என்ன இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கேன், என்ன பார்த்து இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி அவர் கோபப்பட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அதோட இந்த சீனை முடிக்கிறாங்க, இந்த எபிசோட முடிக்கிறாங்க. பாண்டியன் ஸ்டோரி இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், சரவணோட வாழ்க்கை என்ன ஆகும், செந்தில் வந்து கையும் களவும் மாட்டுவாரா அப்படின்றது நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ்ல தெரியும். சோ இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.